நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்? யூடியூப் ரிவ்யூவர் சொல்ற அளவுக்குலாம் படம் அவ்ளோ மோசம்லாம் இல்லங்க. ஒரு நல்ல டீசென்ட்டான வாட்ச். அடுத்த ஜெனரேஷன வச்சு தனுஷ் அவங்க படம் எடுத்த மனசுக்கு வாழ்த்துக்கள். எல்லா பெரிய ஹீரோஸும் இத பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்பவே நாஸ்டால்ஜிக்கான நெறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. நெறைய சீன்ஸ் செல்வராகவன் அண்ட் தனுஷ் காம்போல வந்த படங்கள ஞாபகப்படுத்துச்சு. மேத்யூ தாமஸ் ஹீரோவ தாண்டி ஜொலிக்கிறாரு. அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே இருந்துச்சு. ஹீரோவோட உண்மையான பேரு பவிஷ் நாராயணன். பார்க்க கிட்டத்தட்ட தனுஷ் மாரியே இருக்காரு. நடிப்பும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த படத்துல தனுஷ் நேரடியா நடிக்கலனாலும், இந்த யங் குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாரோட நடிப்புலயும் அவர் தெர்றாரு. இப்பதானே வந்திருக்காங்க கொஞ்ச நாள் போனா. இத விட இன்னும் பெட்டரா பண்ணுவாங்கன்னு நம்புவோம். எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் ஆன சரண்யா மேடம், சரத் சார், ஆடுகளம் நரேன் அவங்கன்னு எல்லோரும் வழக்கம் போல நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெறைய காமெடி சீன்ஸ், அளவான எமோஷன் சீன்ஸ்னும் நெறைய ஏரியாஸ் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அப்புறம் முக்கியமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க நெறைய சீன்ஸ் இருக்கு மக்களே. பெருசா எங்கேயும் போர் அடிக்காத ஸ்கிரீன் பிளே கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க நாமளும் அந்த கதாபாத்திரங்களோட ஒன்றி போயிடுறோம். மொத்தத்துல இந்த படம் யங்ஸ்டர்ஸ் ரிலாக்ஸா பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னர்.